ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரம்ஜான் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். சரி நம்மளும் சிக்கன் பிரியாணி இன்னைக்கு பண்ணிடலான்னு தான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ரெசிபி சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகாவை தண்ணியில் போட்டு அதை கொதிக்க விட்டுட்டேன். சரிங்களா? இதுதான் இந்த பிரியாணிக்கான டேஸ்ட்டே. சீரக சம்பா ரைஸில் தான் பண்ண போகிறேன். அதனால் சீரக சம்பாவை 2 டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம சமைக்கும் போது தான் ஊற வைக்கணும். அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு ஊற வைக்கக்கூடாது, குழஞ்சிரும். அதனால் நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சதுக்கப்புறம் சீரக சம்பா ரைஸை ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்ல நெய்யும் எண்ணெயும் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் நிறைய நெய் சாப்பிட்டா தப்பில்லை. ஸோ நல்லா அதை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு சைடு மிளகாய் நல்லா கொதிச்சிருச்சு, அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டால் அந்த குழைவாக பிரியாணி வராது, டேஸ்ட்டும் வராது. திப்பி திப்பியாக வெங்காயம் இருந்தால். அதனால் ஃபுட் ப்ராசஸர் மாதிரி ஏதாவது இருந்தால் அதில் வெங்காயத்தை சாப் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்லைஸ்டாக இருக்கும், பிரியாணியும் நல்ல குழைவாக டேஸ்டியாக இருக்கும். அதனால் நல்லா வெங்காயத்தை போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிக்கனை எடுத்து நான் வந்து சிக்கன் 65 பண்ண போகிறேன். இது என்ன மசாலானே தெரில, சிக்கன் கடையில் கொடுத்தாங்க, ஆனால் சூப்பராக இருந்தது. ஸோ அதையும் மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சமைக்க சமைக்க இடையில வந்து சிக்கன் பொரிச்சிடலான்னு சொல்லி அதையும் ஊற வச்சுட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா வணக்கிட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் வீட்டில் அரைச்சி பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும். சின்ன சின்ன மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிட்டோன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும். ஏன்னா ஒரு சிலர் வந்து கடையில் வாங்கி போடுவாங்க. வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தான். இப்போ ஒரு 3 தக்காளியை நான் அதையும் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் இப்போ தாங்க இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், இந்த காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அதை நல்லா எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதை நல்லா அரைக்க போகிறோம். இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இது தாங்க இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே கொடுக்க போகுது. இது போடுறதுனால தான் நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ நல்லா இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நல்லா வதக்கிக்கோங்க. கலரும் வேறு மாதிரி இருக்கும் தெரியுமா, சூப்பராக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியை நல்லா சாப் பண்ணி அதையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இந்த பிரியாணியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் நல்ல குழைவாக வந்திருக்கு. அதனால தான் நல்லா சாப் பண்ணணும் வெங்காயம், தக்காளியை. இப்போ வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? எல்லாத்தையும் போட்டு நல்லா சூப்பராக ஒரு கிளறிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ குழைவாக இருக்குதுன்னு? ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மிளகாத்தூள் ஏற்கனவே காஞ்ச மிளகா அரைச்சதுனால காரம் பார்த்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் குழஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டு சால்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் சிக்கன் இதில் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே இலக்கி விட்டுட்டே இருங்க. அந்த சிக்கன் கலர் மாறும் தெரியுமா? அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் சிக்கன் பொரிச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு சிக்கன் 65க்கு எண்ணெய் வச்சு அதையும் பொரிச்சிட்டு இருந்தேன். நிஜமாகவே இது என்ன மசாலான்னு எனக்கு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. கடாயில் ஒட்டவே இல்லை, டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் சால்ட்டே ஆட் பண்ணல, இதுலேயே சால்ட் எல்லாமே இருக்குது. கலரும் சூப்பராக இருந்தது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சீரக சம்பாக்கு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. கொஞ்சம் கூட கம்மியாகக்கூடாது, கொஞ்சம் கூட ஜாஸ்தியாகக்கூடாது. சரிங்களா? கரெக்டாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா சிக்கனில் தண்ணி வரும், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால கரெக்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரைஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸையும் நான் சொல்கிற மாதிரியே ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிரும். சரிங்களா? இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ சிக்கனையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இன்றைக்கி செம்ம சாப்பாடுங்க. ஆனால் இன்றைக்கி வேறு லீவு, நாங்கள் 2 பேரும், அதனால் சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அடுத்த பேட்ச் சிக்கனை போட்டுட்டேன். இப்போ பிரியாணி பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த ரைஸ் மேலே வருது பார்த்தீங்களா, இதுதான் அளவு.
இந்த தண்ணி வற்றி அந்த சாதமும் தண்ணியும் அப்படியே மேலே வரும்போது நம்ம இப்போ ஒரு நல்ல ஒரு வாழை இலையை போட்டு அதை மூடிடணும். இதுதான் சீரக சம்பா செய்கிறதுக்கான கரெக்ட் மெத்தட். இப்போ பாருங்கள், லைட்டாக சாதம் நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் தண்ணி லைட்டாக வற்றுனதுக்கப்புறம் இதை நல்லா விசில் போட்டு மூடிட்டு கீழே ஒரு தவா வச்சு சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் இல்லைனா 15 மினிட்ஸில் சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நான் துணியெல்லாம் காய போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய வீட்டில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கழுவிட்டு இருந்தேன். அப்புறம் வீடெல்லாம் பெருக்கிட்டு அப்புறம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. ஒரு சாதம் கூட உடஞ்சிருக்காது. சீரக சம்பா செய்ய தெரியாதவங்க இதே மாதிரி செய்யுங்க. நல்ல வாழை இலையில் நல்ல சிக்கன் பிரியாணி வச்சு, சிக்கன் 65 வச்சு, ரைத்தா வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். இந்த காஞ்ச மிளகாய் போடுறது யார் போடுவான்னா, ஆம்பூர் பிரியாணிக்கெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இனிமேல் பிரியாணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.